ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். செம்பாய் 717 அவர் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் வேவ் தியரி பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது வந்து சூப்பர் அட்டகாசமான டாபிக். இதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் படங்களோட வந்திருக்கேன். நம்ம இதை பேஸ் பண்ணி நான் வந்து புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் இந்த சேனலோட அவேர்னஸ் கொடுங்க, அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். என்னோட வெப்சைட் usatamil.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை ஃபாலோ பண்ண வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆக முடியும். உங்கள் நாலேஜை வளர்த்துக்க முடியும். நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் வேவ் தியரி அப்படின்னா என்னன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வீடியோஸை வந்து டெஃபினட்டாக பார்த்துட்டு வர்றது நல்லது. அதில் ஒன்று வந்து நம்ம எலக்ட்ரானோட மிஸ்ட்ரிஸ், எலக்ட்ரான் மர்மங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் வேவ் ஃபங்க்ஷன்ஸ், எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுவும் வந்து ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ லிங்க் நான் போடுறேன், அது போய் பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக இந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக், மாலிகுலர் ஆர்பிட்டல் வேவ் தியரி. அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து தொலைஞ்சு போயிடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து புரியும். நம்ம அந்த எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம், எப்படி வந்து நம்ம எலக்ட்ரானை வந்து ஒரு வேவாக பார்க்கணும், ஏன் வேவாக பார்க்கணும் அப்படிங்கிறது. ஒரு ஆட்டம் வந்து தனியாக இருக்கும்போது வந்து ஓகே, சினாரியோ வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ அந்த ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டம் கூட வந்து கம்பைன் ஆயிடுச்சுன்னா அது நம்ம மாலிகுல் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமாக நம்ம வந்து பிரிட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இந்த ஆரஞ்சு வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற இந்த டொமேட்டோ இது வந்து ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்டில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நான் இப்படி அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால வந்து இதோட ஷெல் தான் வந்து நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படிங்கிறோம். இது வந்து நம்ம வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். வேலன்ஸ் ஷெல்னா என்ன அப்படின்னா, ஏதாவது பாண்டிங் நடந்தது அப்படின்னா இந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான் தான் போயிட்டு பாண்ட் ஆகும். அதனால தான் இது வேலன்ஸ் ஷெல் அப்படிங்கிறோம். ஸோ அந்த பாண்டிங் வந்து எப்போ ஆகும்னா, ஒரு 2 ஆட்டம் வந்து ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து பாண்டிங் ஆகும். இப்போ நம்ம இந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஏற்கனவே தெரியும் எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்டில் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பாண்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும், அந்த வேவ்ஸ்க்கு வந்து என்ன பிஹேவியர் மாறும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட பாண்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும், என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த குவாண்டம் நம்பர்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலில் இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் பொறுத்தவரை வந்து இதில் ஒரு ஷெல் தான் இருக்குது. இது நம்ம வந்து எஸ் ஆர்பிட்டல் அப்படின்றோம், அதனால் 1s ஆர்பிட்டல் அப்படிங்கிறோம். இந்த எஸ் ஆர்பிட்டலில் வந்து உங்களுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கலாம். ஆனால் ஹைட்ரஜன் ஆட்டம் பொறுத்தவரை வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ ஹீலியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி சினாரியோவில் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கிற சினாரியோவில் வந்து நம்ம இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பக்கத்தில் கொண்டாடணும்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது எலக்ட்ரான் வந்து இப்போ வேலன்ஸ் ஷெல்லில் மட்டும்தான் வந்து எலக்ட்ரான் வந்து பாண்ட் ஆகும். இப்போ இந்த வேலன்ஸ் ஷெல் வந்து இப்படி கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த 2 எலக்ட்ரான் வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து பாண்ட் ஆகலாம், இல்லாட்டி இந்த ஃபார்மேட்டில் வந்து பாண்ட் ஆகலாம். ஸோ இதுதான் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹீலியம் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ இப்போனா ஏதாவது எந்த ஓரியன்டேஷன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து மோதிரும். ஆனால் ஹைட்ரஜன் ஆட்டம் கேஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாசிபிலிட்டி இருக்குது, இல்லாட்டி இந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து கேட்கலாம், ஏன் வந்து இந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா எலக்ட்ரான் வந்து எப்பயுமே வந்து ஒரு வேலன்ஸ் ஷெல்லில் தான் பாண்ட் ஆகும். அதனால் வந்து அது என்ன பண்ணுன்னா, ஒன்று இந்த ஓரியன்டேஷனில் இருக்கும், இல்லை இந்த ஓரியன்டேஷனில் இருக்கும். இப்போ இந்த ஓரியன்டேஷனில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இந்த ஓரியன்டேஷனில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா, பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பாண்டிங் அப்படிங்கிறோம். இப்போ இதே வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஆன்டை பாண்டிங் அப்படிங்கிறோம். இது ரெண்டுத்துக்கு வந்து ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நம்ம பாண்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாண்டிங்கில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ
எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்ல போறதுனால நம்ம வந்து இப்போதைக்கு சிம்பிளிசிட்டியா நம்ம வந்து ஒரு சைன் கர்வ் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு சைன் கர்வ்ல போகுது. அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல இன்னொரு சைன் கர்வ்ல போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 சைன் கர்வும் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ 2 சைன் கர்வ வந்து நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஃபேஸ்ல இருக்கு. இப்போ ஃபேஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம 2 கர்வ மெர்ஜ் பண்ணும்போது ஆம்ப்ளிட்யூட் வந்து ஜாஸ்தி ஆயிடும். அப்பனா உங்களுக்கு வந்து பெரிய சைன் கர்வ் வந்து வந்துரும். இதே வந்து 2 சைன் கர்வ வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ அந்த 2 வேவும் நம்ம வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து 0 ஆயிடும். ஏன்னா வந்து வேவ்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த 2 எலக்ட்ரான நம்ம பக்கத்துல கொண்டாடும்போது 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த 2 சைன் கர்வ், அதாவது இந்த வேவும், இங்க இருக்கிற வேவும் வந்து அந்த சைன் கர்வ் மாரி நம்ம ட்ரீட் பண்ணி கரெக்ட்டா மேட்ச் பண்ணா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, இது 2ம் இந்த ஃபார்மேட்ல வந்துரும். இதே அந்த சைன் கர்வ் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருந்தது அப்படின்னா, இந்த ஓரியன்டேஷன் வந்து இப்படி மாறிடும். அப்பனா இது வந்து ஆன்டி பாண்டிங் சினாரியோல வந்து மாட்டிக்கும். ஆனா சைன் கர்வ் வந்து கரெக்ட்டா வந்து ஃபேஸ்ல வந்தது அப்படின்னா, அந்த வேவ் ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட்ல வந்து மாறிடும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னா, இந்த எலக்ட்ரானோட வேவ் ஃபங்ஷனும், இந்த எலக்ட்ரானோட வேவ் ஃபங்ஷனும் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இது 2மே வந்து வேற வேற வேவ் ஃபங்ஷன்ல இருக்கு. ஆனா பக்கத்துல பாண்டிங் இருக்கும்போது அந்த சைன் கர்வ் மேட்ச் ஆனா தான் வந்து உங்களுக்கு வந்து பாண்டிங் நடக்குதா, இல்ல ஆன்டி பாண்டிங் நடக்குதா அப்படிங்கிறதே டிட்டர்மைன் ஆகும். இப்போ சைன் கர்வ் வந்து மேட்ச் மேட்ச் ஆயிடுச்சு, அந்த வேவ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த ஃபார்மேட்ல இருந்து வந்துரும். இப்போ நம்ம இதுக்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸஸ் பத்தி பேசுவோம். இப்போ இந்த ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல வந்து பெரிய மாஸ் இருக்குது இந்த நியூக்ளியஸ் தான். எலக்ட்ரான் வந்து ஒரு சின்ன மாஸ். ஆனா பெரிய மாஸ்ல தான் வந்து என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப சின்ன மாஸ்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த பெரிய மாஸ் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து இழுக்கும். இப்ப நம்ம பாண்டிங் சினாரியோல இப்படி போட்டுடுறோம்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த பெரிய மாஸ் வந்து இந்த மாஸ, அதாவது நம்ம இந்த எலக்ட்ரான், இந்த சைடுல இருக்கிற எலக்ட்ரானை வந்து இந்த பெரிய மாஸ் வந்து இழுக்க பார்க்கும். ஏன்னா இது பெருசா இருக்கிறதால வந்து இந்த எலக்ட்ரானையும் இழுக்க பார்க்கும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானை வந்து இழுக்க பார்க்கும். அதே மாதிரி ரிவர்ஸ். இப்ப இந்த நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானையும் இழுக்க பார்க்கும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எலக்ட்ரானையும் வந்து இழுக்க பார்க்கும். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய மாஸ் வந்து 2 எலக்ட்ரான இழுக்க பார்க்கும். அதே மாதிரி இந்த பெரிய மாஸ் வந்து 2 எலக்ட்ரான இழுக்க பார்க்கும். இன்னொரு ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப எலக்ட்ரான் பக்கத்துல வந்தது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இப்ப நம்ம வந்து என்னதான் நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரானை இழுத்தாலும், இது பக்கத்துல வந்தாலும் எலக்ட்ரான் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி 2 நியூக்ளியஸ்க்கும் வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ஏன்னா 2 நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். 2மே பெரிய மாஸ். அது பக்கத்துல வரும்போது ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலா வந்து இந்த பெரிய ஃபோர்ஸஸ் வந்து ஓவர் கம் பண்ணிரும் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ. அப்ப நீங்க நெட் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பக்கத்துல வர்றது தான் நெட் ஃபோர்ஸா இருக்கும். அதனால தான் வந்து என்னன்னா, இந்த ஃபார்மேட்ல வந்து அது லாக் ஆயிடும். அது வந்து பாண்டிங்ல வந்து மாட்டிக்கும். நம்ம பாண்டிங் அப்படிங்கிறோம். உங்களுக்கு வந்து 2 வேவும் வந்து கம்பைன் ஆகி ஒரு பெரிய வேவ் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதுதான் வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல வந்து நடக்குது. இப்போ இந்த கன்ஃபிகரேஷன் வச்சுக்கலாம். இப்போ வந்து 2மே அவுட் ஆஃப் ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம் எலக்ட்ரான். அதனால வந்து என்னன்னா இப்படி இருக்கு. இப்போ இந்த டைம்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பெரிய மாஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த பெரிய மாஸ் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து இழுக்க பார்க்கும். ஸோ அப்பனா இங்க தான் வந்து ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பெரிய மாஸ் வந்து எலக்ட்ரான் வந்து புல் பண்ணுது. அதே மாதிரி இந்த பெரிய மாஸ் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து புல் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து பாண்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டைம்ல வந்து 2மே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்பனா இது என்ன ஆகும்னா, பெரிய ஒரு ஃபோர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணும். ஏன்னா இது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்பனா இந்த பாண்டிங் வந்து வேற மாதிரி பாண்டிங். அதுதான் நம்ம வந்து ஆன்டி பாண்டிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இந்த ஓரியன்டேஷன்ல. இது ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு இந்த பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் அப்படின்னா, உங்க எனர்ஜி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்ஃபிகரேஷன்ல வந்து உங்களுக்கு ஃபோர்ஸஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்றது வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் ஆகி, உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து கம்மியா இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெறைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஹையர் எனர்ஜி லெவல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஆட்டம் வந்து நம்ம வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ல இருக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது லோயர் ஃபோர்ஸ், அதாவது லோயர் எனர்ஜி லெவல் அப்படின்றது நம்ம சொல்றோம். அப்ப பாண்டிங்ல வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு லோயர் எனர்ஜி லெவல், ஆன்டி பாண்டிங்ல வந்து உங்களுக்கு வந்து ஹையர் எனர்ஜி லெவல். ஏன் ஹையர் எனர்ஜி லெவல் அப்படின்னா, இங்க வந்து பெரிய ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதனால வந்து என்னன்னா, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து பெரிய எனர்ஜி லெவல் வந்து கிரியேட் பண்ணிரும். அதனால ஆன்டி பாண்டிங் சினாரியோல வந்து அது ஹையர் எனர்ஜி லெவல். இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, சிக்மா 1s அப்படிங்கிறோம். இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது வந்து நம்ம சிக்மா 1s ஸ்டார் அப்படிங்கிறோம். ஏன்னா இது வந்து ஆன்டி பாண்டிங் சினாரியோ. இப்போ சரி, நம்ம இந்த சினாரியோ இருக்கு, இந்த சினாரியோ இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் வந்து எதுல வந்து செட்டில் ஆகும் இந்த பாண்டிங்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
இந்த ஹையர் எனர்ஜி லெவல்ல இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். அதனால வந்து என்னன்னா, நேச்சுரலாவே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து பிடிக்காது. அதனால என்ன பண்ணும், அது வந்து ஃபால் பேக் ஆகி நேரா வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துரும். அதான் லோயர் எனர்ஜி லெவலுக்கு வந்து வந்துரும். ஏன்னா, இந்த பொசிஷன்ல தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுனால வந்து என்னன்னா, எப்பயுமே ஒரு எலக்ட்ரான வந்து நீங்க ஒரு ஹையர் எனர்ஜி தூக்கி லெவல்ல போட்டீங்க அப்படின்னா, அது வந்து அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன்ல இருந்ததுன்னா, அது என்ன பண்ணும், மறுபடியும் ஜம்ப் ஆகி வந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு தான் தாவ பார்க்கும். அது நேச்சுரலாவே நடக்குது. அதனால வந்து நீங்க 2 ஹைட்ரஜன் ஆட்டம வந்து நீங்க இந்த ஸ்டேட்ல வந்து பாண்ட் பண்ண வச்சாலும், அதனுடைய எனர்ஜி லெவல் வந்து ஹையா இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அது மறுபடியும் இந்த இந்த பாண்டிங்ல தான் வந்து மாட்டும். ஸோ அதுதான் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ல நடக்கும். இப்போ இன்னொன்னு வந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா, இப்ப எப்பயுமே வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஹையர் எனர்ஜி லெவல் வந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு தாவிச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு எனர்ஜிய வந்து ரிலீஸ் பண்ணும். நம்ம வந்து அத வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்து ஒரு 1 சிக்மா ஸ்டார், அதாவது என்னன்னா, அது வந்து ஹையர் எனர்ஜி லெவல். ஏன்னா இங்க இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து ஜாஸ்தி ஃபோர்ஸஸ். அது இந்த ஓரியன்டேஷன்ல வந்து இப்படி டர்ன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து எனர்ஜி லெவல் வந்து டிராப் ஆயிடும். அப்பனா ஹையர் எனர்ஜில இருந்து லோவர் எனர்ஜி வந்து டிராப் ஆகறதுனால ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். அதுதான் நம்ம வந்து வேற வேற விதமா வந்து நம்ம ஹார்னஸ் பண்ணுவோம். இந்த 2 மாலிக்யூல்ஸ் வந்து பாண்ட் ஆகும்போது நம்ம வந்து பாண்ட் ஆர்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது என்ன, எத்தனை வேலிட் பாண்ட் ஆர்டர் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாண்டிங் இருக்கு, ஆன்டி பாண்டிங் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க பாண்டிங் எல்லாம் சேர்த்து ஆன்டி பாண்டிங் எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் வந்து கிடைச்சிரும். இப்போ ஹைட்ரஜன் கேஸ்ல வந்து என்னன்னா, இதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 1. அப்பனா இது 2த்துக்கு நடுவுல வந்து ஒரு பாண்ட் ஆர்டர் அப்படி இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாரி நெறைய ஆட்டம்ஸ்க்கு வந்து பாண்ட் ஆர்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இப்போ வந்து ஆக்ஸிஜன் மாலிக்யூல் எடுத்தீங்க, இல்ல நைட்ரஜன் மாலிக்யூல் எடுத்தீங்க, இல்ல வேற ஏதாவது குளோரின் மாலிக்யூல், இதெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய பாண்ட் அட்ரஸ் வந்து மாறிடும். இந்த பாண்ட் ஆர்டர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து எப்படி பாண்ட் ஆர்டர் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பாண்டிங் ஸ்டேட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பாண்டிங் எலக்ட்ரான் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து 2 எலக்ட்ரான். இப்போ 2 எலக்ட்ரான் வந்து பாண்டிங் எலக்ட்ரான். இப்போ ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்ல. இது வந்து 1s சிக்மா, அதாவது சிக்மா ஸ்டார் வந்து இல்ல இங்க ஆன்டி பாண்டிங்ல. அப்பனா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 - 0 டிவைடட் பை 2 போட்டீங்க அப்படின்னா 1. அப்படிதான் வந்து நம்ம வந்து பாண்டிங் ஆர்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம இன்னொரு ஆட்டம் எடுத்து இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஹீலியம் ஆட்டமா வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஹீலியம் ஆட்டம். இப்போ என்கிட்ட இன்னொரு ஹீலியம் ஆட்டம் வந்து இருக்கு. அப்பன்னா நம்ம வந்து இப்போ டிஃபரெண்ட்டான சிச்சுவேஷன். ஏன்னா 2 எலக்ட்ரான் வந்து ஒண்ணு ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து இங்க 2 பாசிபிலிட்டி இருக்கு. இந்த சைடுல நடக்கிறது வந்து இது வந்து பாண்டிங். ஏன்னா சைன் கர்வ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அதாவது ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல வந்து மேட்ச் ஆகல. அப்பன்னா அது வந்து ஆன்டி பாண்டிங் அப்படின்றோம். இப்போ நம்ம வந்து இந்த ஹீலியம்ல வந்து பாண்ட் ஆர்டர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து 2. ஸோ அதனால வந்து அது 2 வேல்யூ. இதே மாரி ஆப்போசிட் சைடுல இருக்கிறது வந்து ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். அப்பன்னா அதுக்கு வந்து 2. இப்போ நம்ம ஃபார்முலால தூக்கி போட்டோம் அப்படின்னா 2 - 2 அப்புறம் டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 0. அப்பன்னா இதுக்கு நடுவுல வந்து பாண்ட் ஆர்டர் வந்து கிடையாது. ஸோ இப்படி தான் நீங்க வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இன்னும் நீங்க காம்ப்ளெக்ஸா போனீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெரிய மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. H2O ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல ஆர்பிட்டல்ல வந்து நீங்க ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹைபிரிட் மோட்ல நம்ம தூக்கி போட்டுருவோம். ஏன்னா என்னென்ன பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வந்து நம்ம கவுண்ட் பண்ணி, அதுக்குரிய என்னென்ன ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி, எல்லாத்தையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாண்டிங் ஆர்டர் வந்து கிடைச்சிரும். இப்போ ஆக்ஸிஜன் மாலிக்யூல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாண்டிங் ஆர்டர் வந்து 2. அதே மாதிரி நைட்ரஜன்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து 3 இருக்கு. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆர்பிட்டல்ல வந்து அந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆர்பிட்டல்ல இருக்கு, sp,df இந்த ஆர்பிட்டலோட இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க வந்து அந்த ஹைபிரிட் மோட வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மாலிக்யூல்ஸ் எல்லாம் போயிட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மாலிக்யூல் அது. இப்போ நீங்க வந்து அதில வந்து பாண்டிங் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த எங்க ஆன்டி பாண்டிங் இருக்கு ஒவ்வொரு ஆட்டம்க்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் அந்த டயகிராம் வந்து நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிரும். எப்படி வந்து எவ்வளோ வந்து பாண்டிங் வந்து இருக்கு அந்த மாலிக்யூல்ல அப்படின்னு. உங்களுக்கு வந்து பாண்டிங் எலக்ட்ரான்ஸும் அப்புறம் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். இந்த ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா, என்ன பண்ணும், அது ப்ரொமோட் பண்ணி விட்டுரும். அந்த பாண்டிங் ஆகிற அந்த ஆர்பிட்டல் வந்து ப்ரொமோட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறோம். அந்த ஹைபிரிடைசேஷன்ல வந்து என்ன பண்ணுன்னா, எவ்வளோ வந்து இன்னொரு மாலிகுல வந்து நம்ம அந்த எலக்ட்ரான் வந்து அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த ஆர்பிட்டல் வந்து மேட்ச் பண்ண பார்க்கும் அந்த எலக்ட்ரானை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆன்டி பாண்டிங் சைடில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து எப்பயுமே வந்து ஹையர் எனர்ஜி, பாண்டிங் சைடில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு லோயர் எனர்ஜி. ஸோ என்ன கோலாக இருக்கும் அப்படின்னா, இந்த பாண்டிங் சினாரியோவில் இந்த பாண்டாக எலக்ட்ரான், அதாவது ஆன்டி பாண்டிங் சைடில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து அது இன்னொரு ஆட்டம் கூட போயிட்டு அது வந்து பாண்டிங்காக வந்து மாறணும்னு தான் அது வந்து குறியாக பார்க்கும்.
அப்படி மாறிச்சு அப்படின்னா அதனோட எனர்ஜி லெவல் வந்து ட்ராப் ஆயிடும். அந்த டைம்ல தான் நம்மளுக்கு வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது என்னன்னா, ஒரு எலக்ட்ரான வந்து நீங்க ஹையர் எனர்ஜி போடுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து நம்ம எனர்ஜிய குடுக்கணும். இந்த பாண்ட் ஆர்டர்ல வந்து 1 பாண்ட், 2 பாண்ட், 3 பாண்ட் அந்த மாரி கிரியேட் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து எது வந்து ஸ்டேபிளான ஒரு பாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாண்ட் ஆர்டர் வந்து எவ்வளோ நெறைய இருக்கோ அவ்வளோ வந்து ஸ்டேபிளா இருக்கும். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு குச்சி வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு குச்சி இருக்கு அப்படின்னா, அது ஈஸியா வந்து உடைச்சிற முடியும். இதே வந்து நீங்க வந்து ஒரு 2 குச்சி வச்சு உடைச்சு பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் 3 குச்சி வச்சு பாருங்க, அப்புறம் வந்து இன்னும் கஷ்டமா இருக்கும். அப்பனா எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து பாண்டிங் லேயர் வந்து இருக்கோ, அவ்வளோ வந்து அந்த ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அது வந்து ரொம்ப க்ளூல ஒட்டுன மாரி இருக்கும். நம்மளால அத பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்ப நம்ம அத பிரிக்கணும், அந்த பாண்ட உடைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நெறைய ஃபோர்ஸ், நெறைய எனர்ஜி வந்து குடுத்தா வந்து நம்ம வந்து பாண்ட பிரேக் பண்ண முடியும். ஸோ நீங்க இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களோட கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வந்து நீங்க எவ்வளோ எனர்ஜி குடுக்கணும் அப்படிங்கிறது, என்ன பாண்டிங் இருக்கு, எவ்வளோ பாண்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி குடுத்து அந்த பாண்ட உடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ H2O எடுத்துக்கிட்டா, இப்ப வந்து தண்ணிய வந்து நம்ம வந்து ஹைட்ரஜனா, ஆக்ஸிஜனா வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, அதனோட பாண்டிங் வந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, எவ்வளோ எனர்ஜி குடுத்தா உங்களால வந்து தனித்தனியா வந்து ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன வந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ நெறைய பாண்ட் இருந்தது அப்படின்னா, பாண்ட் ஆர்டர் வந்து ஹையரா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து நெறைய எனர்ஜி குடுக்கணும். அதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்ப நான் உங்களுக்கு வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். மாலிகுலர் ஆர்பிட்டல் வேவ் தியரினா என்ன அப்படின்னு. உங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட்லாம் புடிச்சதுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணிடலன்னா உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து இந்த சேனலோட அவேர்னஸ் குடுங்க. அவங்களும் வந்து பெனிஃபிட் ஆகட்டும். என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.